இந்த மாதம் எட்டுக்கை அம்மன் கோயிலில் நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை. நான் இன்னைக்கு வந்திருக்கேன், அம்மனை தரிசிக்க போகிறேன். வாங்க போகலாம். எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு இப்போ பங்குனி மாதம் இது. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் ஒரு குளத்தெல்லாம் தண்ணி வற்றி போயிருக்கு பாருங்க. இப்போ குளம் தண்ணிலாம் ரொம்ப வற்றிருக்கு. இருபத்தாறு போட்டீங்களா? 39 60 51 05. கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயிலில் பாருங்கள், கருங்காலி மாலையெல்லாம் விற்கிறாங்க. ஒரிஜினலு சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோயிலில். தம்பி உங்கள் பேர் என்னங்க? முருகானந்தான். அவருக்கு பேசுங்க. இது பார்த்தீங்கன்னா மூலிகை தைலம். கை கால் வலி, தலைவலி, முழங்கால் வலி, முட்டி வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது தைலங்களா? மூட்டு வலி தைலம். சூப்பர், வந்தால் வாங்கிக்கிங்க. இது உத்ராட்ச மாலை. 5 முகம் 6 முகம். 5 முகம் 6 முகம். சரி சரிங்க. இதெல்லாம் உத்ராட்சம் தான். 5 முகம் தான் எல்லாமே. சரிங்க தம்பி. கருங்காலி மாலை எதுங்க? இந்த இங்கே இருக்கு பாருங்க, கருங்காலி மாலை. இது இந்த இதுங்க. இது 108, இது 54. இப்போ அவர் காட்டுறது வந்து 100. இந்த மாதம் வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலில் நல்ல அற்புதமான ஒரு அலங்காரம். சுவாமி பார்த்தேன். அனைத்து பக்தர்களும் நல்லாவே இருக்குது. மனசு நல்லா திருப்தியாக இருக்குது. கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்துட்டாவே மனசெல்லாம் அப்படியே லேசாகிடுது. எனக்கு நிறைய பிரச்சனையோடு நான் வந்தேன். இங்கே வந்து அப்படியே மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. பாருங்கள், எட்டுக்கை அம்மன் கோயில் பாருங்கள். எட்டுக்கை அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு நேராக கீழே இறங்கி போய் நான் அம்மனுக்கு மணி ஒலி எழுப்பி அம்மனை வணங்கிட்டு மறுபடியும் நான் கீழே போனேன். கீழே போயிட்டு அப்படியே கடைகளை பார்த்துட்டு வரும்போது எனக்கு முடவாட்டுக்கால் சூப்பு கடை அங்கே இருந்தது. முடவாட்டுக்கால் சூப்பு அப்புறம் குடித்தேன். அது வந்து கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த முடவாட்டுக்கால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அங்கே திருப்தியாக வந்து முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டேன். இது வந்து அங்கே வந்து ஒரு கிலோவே 100 ரூபா தாங்க முடவாட்டுக்கால். ஆனால் இங்கே வந்து 1/4 கிலோ 100 ரூபா விற்கிறாங்க நிறைய கடைகளில். அதனால் நீங்கள் போனீங்கன்னா அங்கே 1 கிலோ வாங்கிக்கிங்க. வாங்கிட்டிங்கன்னா இந்த சூப்பு கடை முன்னாடியே அந்த ஒரு அண்ணனும் ஒரு பொண்ணும் அங்கே போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கடை. அந்த எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த கடை அமைச்சிருக்கு. ரொம்ப தரமாக இருக்குது. அவங்க நல்லா ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த சூப்பு வந்து 10 ரூபா தான். நல்லா தரமாக தராங்க. 1 யூஸ் கிளாஸில் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லது. நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த களைப்பு இருக்காது. அந்த உடம்பு நல்லா ஒரு வகையான எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா? இந்த பாருங்கள், இதான் முடவாட்டுக்கால். இப்படி தான் இருக்கும். தேவைப்பட்டால் அவங்ககிட்டே வாங்கிக்கலாம். 1 கிலோ 100 ரூபா தான். நல்லாயிருக்கும். சரிங்களா? வாங்கிட்டு மறுபடி அங்கே பக்கத்துலேயே இந்த சோழீஸ்வரர் கோயிலெலாம் இருந்தது.
இந்த எட்டுக்கையம் போகிற வழியிலேயே அதெல்லாம் வணங்கிட்டு நேராக அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா எழில்மிகு சுயம்பு வடிவில் ஒரு ஆயிரங்கால பழமையான சோழீஸ்வரர் கோயில்லையும் போய் மனம் உருகி வணங்கிட்டு அங்கே வந்து ஆதி தலவிருட்சமாக பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் சோழ ஈஸ்வரர் கோவில், பழங்கால கோவில் பூட்டி இருக்கு. அங்கே பார்க்கலாம். மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மிளகு தோப்பு இது இருக்கு. தென்னை மரம் ஒரு அதிசயமான பூ ஒன்று இருக்குது, அது காட்டுறேன். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க, மாமரம். இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? பூ அழகாக இருக்கா? பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் இது ஒரு தெய்வீகமான பூ தான். இது எவ்வளோ அழகாக பாருங்க பூ. இது சிவன் கோயிலே வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு தெய்வீகமான மலர் தான். ஆனால் எனக்கு இது ஒரு அழகான மலர் தான். ஆனால் எனக்கு தெரியல என்ன மலர்னு தெரியல. இங்கே இருக்கவங்களை கேட்டால் தெரியும். சூப்பராக இருக்கா? பசங்களாம் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் வந்த உடனே எனக்கு அன்னதானம் வந்துடுச்சு, கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக உட்காந்துட்டு நான் வேறு பக்கம் கிளம்புறேன். அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன். நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம். நிறைய முடவாட்டு கிழங்கு கிடைக்கிது, போனீங்கன்னா வாங்கிக்கிங்க. விலை குறைவு தான். வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி சூப் போட்டு குடிக்கலாம். நான் நிறைய அங்கே பார்க்குறேன், நிறைய பக்கம் வச்சுருக்காங்க. எல்லாம் மூட்டையாக இருக்குது. இது உடலுக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கறது. இது காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி பவுட்ராகவும் நம்ம வச்சுக்கலாம். பவுட்ராக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அதை சூப்பாக காய்ச்சி குடிக்கும்போது நம்ம உடலுக்கு அவ்வளோ சக்தி, அவ்வளோ எனர்ஜி கொடுக்குது. சரிங்களா? அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டேன். இதான் சிறு அருவி. இது வந்து சிறு அருவி. இங்கேருந்து படியில் இறங்கணும். அங்கே ஆகாய கங்கை போகிற வழி தனி வழி. இது வந்து சிறு அருவி. உள்ளுக்குள்ளே படித்துறை மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த படித்துறை மாதிரி இருக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா சிறு அருவி நல்லா அழகாக இருக்கும்.